சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்பதற்காக நான் ரொம்ப நாளாகவே காத்திருந்தேன். ஆனால் நான் பேசுவது உனக்கு பிடிக்காமல் போய்விட்டது. ஏனென்றால் நான் ஏதோ உனக்கு துரோகம் செய்வது போல் நினைத்து கொண்டிருக்கின்றாய். நான் எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய அப்பா என்னை மட்டும் ஏன் தனியாக பார்த்து என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள்? நான் என்ன அவ்வளவு பாவம் செய்துவிட்டேன்? என்னுடைய வாழ்க்கையும் சற்று பார்க்கலாமே, என்னுடைய கண்ணீரையும் சற்று பார்க்கலாமே. நான் உன்னையோ மற்றவரையோ பிரித்து பார்ப்பது கிடையாது. என் குழந்தைகள் எல்லோருமே ஒன்றுதான். உன்னுடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லை. பல இடங்களில் பல சமயங்களில் நீ செய்வது கூட தப்பாகத்தான் போய் முடிந்திருக்கிறது. நல்ல காலம் இருக்கும் பொழுது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். ஆனால் கெட்ட நேரம் என்று வரும்பொழுது நீ என்ன பாவம் செய்தாயோ அதற்கான தண்டனைகளை நிச்சயமாக அனுபவித்தேதான் ஆக வேண்டும். இப்பொழுது நீ போன பிறவியில் செய்த சில கர்மாவின் பலனால் தான் இப்பொழுது நீ இந்த சூழ்நிலையை அனுபவித்து வருகிறாய். நீ சற்று சுதாரித்து இருக்க வேண்டும். நான் சொல்லும் பொழுது உனக்கு வெறுப்பாக இருக்கிறது. எத்தனை காலம், எத்தனை ஆண்டு தான் நான் பொறுமையாக இருப்பது? என் வாழ்க்கையில் நான் இதுவரை எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவித்தது கிடையாது. அப்படியே சந்தோஷத்தை அனுபவித்தாலும் நான் அது 1 நிமிடமோ 2 நிமிடமோ அது என்னை விட்டு போய்விடுகிறது. என் வாழ்க்கைக்கான ஒரு வழியை நீங்கள் காட்டுங்கள் என்று நீ கேட்பதும் எனக்கு புரிகிறது. உனக்கு தெரியாத உன் வாழ்க்கையின் ரகசியம் எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை நான் எப்படி சரி செய்ய வேண்டும், அதற்கான நேரம் எப்பொழுது வரும், இவற்றையெல்லாம் கணித்து நான் வைத்திருக்கிறேன். உன்னை சுற்றி எந்த ஒரு தீய செயலும் உன்னை நெருங்காமல் என்னுடைய வலையில் வைத்து தான் பார்த்து உள்ளேன். சற்று கவனமாக இரு. யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் சுதாரித்து பேசு. நீ எதையும் நல்லவர்கள் என்று பகிர்ந்து விடாதே. உன் வாழ்க்கையில் யாராவது நீ இந்த செயலை செய்தால் நல்லது என்று புதிதாக ஒரு செயலை செய்ய சொன்னால் செய்யாதே. நான் செய்கிறேன் என்று அவர்களிடம் சொல்லி வந்து அதன் பிறகு நல்ல நேரம் உனக்கு நான் ஏற்படுத்தி தரப்போகும். அந்த நல்ல நேரத்தில் நீ எந்த ஒரு நல்லது வேண்டுமானாலும் செய். இப்பொழுது சொல், பொறுமையாக இரு. காலமும் நேரமும் உனக்காக கை கொடுக்கும். உன்னுடைய கர்மா தான் உன்னை வாட்டி வதைக்கிறது. எல்லாவற்றையும் சரி செய்ய நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் பாதுகாப்பாக இரு. என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.